ஹாய். ஈரக்காற்று. நம்ம அரசு நீதி பற்றாக்குறை, நிதி வரல, நிதி இல்லை எல்லாமே சொல்கிறாங்க. அதை பற்றி முக்கியமான ஒரு வீடியோ இருக்குது, அது ஆடியோவாக இருக்குது, கேளுங்க. கேட்டுட்டு மக்களாகிய நீங்கள் இந்த 26 எலெக்ஷன் அப்போ நீங்கள் யோசனை பண்ணி முக்கியமான யாருக்கு ஓட்டு போடலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணி நம்ம அடுத்த 5 ஆண்டு ஆட்சியை அமைக்கிற முக்கியமான யாருன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கமெண்டில் ஏதோ குறை இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் கட் பண்ணிக்கிறேன். நிதி வரல. என்ன திட்டத்துக்கு தான் நிதி வச்சிருக்கீங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. இந்த கடந்த 4 வருடங்கள்ல மட்டும் 4 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கிட்டாங்க. இந்த 1 லட்சம் கோடி அப்படியே வச்சுக்குவோம். அதற்கு பிறகு டாஸ்மாக்ல இருந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. அது வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. மொத்தம் கடன் 1 லட்சம், இந்த ஒரு 50,000 கோடி 1.5 லட்சம் கோடி ஆச்சு. அதற்கு பிறகு தமிழக அரசாங்கத்துடைய இந்த பத்திரப்பதிவு வருமானம், சொத்து வரி, அந்த வரி இந்த வரின்னு ஏகப்பட்ட வரி வருமானம் இவங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அதையெல்லாம் கணக்கு போட்டா ஒரு 25,000 கோடி வச்சுக்குவோம். அதை விட ஜாஸ்தியா தான் வரும், நான் கம்மியா சொல்றேன். ஏன்னா இந்த பெட்ரோல் வரி எல்லாமும் சேர்த்து வரும். 1,75,000 கோடி ஆச்சு. நான் ஒரு ரஃப்பான கணக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதற்கு பிறகு மத்திய அரசு நிதி தரலன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவே பச்சை பொய். அதற்கு ஆதாரம் இவங்களுடைய பட்ஜெட் டாக்குமெண்ட். இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு இல்லையா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க. அதுல கன்சாலிடேஷனா கடைசியில கொடுத்திருப்பாங்க. வரவு செலவு அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுல மாநில அரசாங்கத்துடைய வரி வருவாய் எவ்வளவு, மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்த பணம் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதுல கொடுத்திருப்பாங்க. அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. சென்ற நிதியாண்டில் 49,000 கோடி ரூபாய் மத்திய அரசுல இருந்து நிதி வரும் அப்படின்னு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அப்ப இந்த பட்ஜெட்ல எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத போட்டு டாலி பண்ணணும் இல்லையா. மத்திய அரசு சென்ற நிதியாண்டு கொடுத்த பணம் 54,000 கோடி ரூபாய். இது பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்கு. நான் ஒண்ணு போற போக்குல சொல்லல, இந்த ஆள் மாதிரி அடிச்சு விடல. பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்கு, தாராளமா நீங்க எடுத்து பாருங்க. அப்போ தமிழக அரசு இவ்வளவு நிதி வரும்னு சொன்னதை விடவும் அதிகமாக மத்திய அரசு நிதி கொடுத்திருக்கு. இந்த 54,000 கோடி ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லி தமிழக அரசே சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க நான் ஏற்கனவே சொன்ன அந்த 1,75,000 கோடி பிளஸ் இந்த 50,000 கோடியும் சேர்த்துக்கோங்க. 2,25,000 கோடி ரூபாய் இவங்களுக்கு கையில பணம் வருது. கடன், மாநில அரசோட வரி வருவாய், மத்திய அரசுடைய பங்கு எல்லாம் சேர்த்து இந்த 2,25,000 கோடியை வச்சு நீங்க என்னையா பண்றீங்க அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. அதைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதை கேட்டாலும் நிதி இல்லை அப்படின்னா, இந்த வருஷம் பட்ஜெட், அதாவது இந்த நிதியாண்டில் மத்திய அரசு தர வேண்டிய பணம்னு இவங்க பட்ஜெட் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய். அதுவும் இல்லாம 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டாஸ்மாக் உடைய வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி ரூபாய், 10,000 கோடி ரூபாய் அதிகமாக போகுது. 60,000 கோடின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற வருவாய் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த வருஷம் வருமானம் வரப்போகுது. ஆனாலும் ஒன்றும் செய்ய மாட்டேங்க. கேட்ட ஒன்றிய அரசு அவ்வளவுதான். கேட்டீங்களா? இனிமேலாவது நாம உஷாராக இல்லைன்னா யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு விஷயத்துலையும் காசுக்காக ஓட்டை போட்டு ஓட்டையை வேஸ்ட் பண்ணிட்டு நீங்களும் முடிவு பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஈரக்காற்று.